ராஜாராம் அவர்கள்ட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இது என்ன ஒரு அப்பப்போ அரசியல் கொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. நிறைய இதுக்கான வரலாறும் நமக்கு தெரியும். இன்னமும் ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. 13 ஆண்டுகள் ஆயிட்டது. இப்போ இந்த கேஸ்லையும் இப்போ காங்கிரஸ் நிர்வாகியுடைய அந்த மரணம் இது விசாரணை நடைபெற்று இருக்கிறது. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதோட அடுத்த கட்டத்தில் தான் நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கை கால்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்ட நிலையில் இருந்தது அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்தது. அப்போது அங்கேயும் நமக்கு அந்த விஷயங்கள் இருந்தது ராமஜெயம் கொலை வழக்கிலையும். முதல்ல இந்த கேஸை நம்ம பார்த்தோன்னா இதோட பின்னணி என்ன சார்? இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை கையும் காலும் கெட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறது விசாரணை தரப்புலேருந்து சொல்லலை, காவல்துறை தரப்புலேருந்து சொல்லலை, ஊடகங்களில் அந்த தகவல் பரவுது. அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத அந்த சீன் ஆஃப் கிரைமை முதல்ல பார்த்துருப்பாங்க, அதை வீடியோகிராஃப் எடுத்திருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அவங்க காவல்துறை சம்மந்தமாக இந்த வழக்கில் இந்த மாதிரி நாங்கள் விசாரணை பண்ணியிருக்கோம், இந்த லெவலில் இருக்கிறோம் அப்படிங்கிறத இது வரைக்கும் சொல்லலை. அவங்க சொன்னது என்னென்னா, டிஐஜிபி அவங்க சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு இந்த கடிதம் 30ஆம் தேதி இட்ட கடிதம், முதல் கடிதம் கொடுக்கப்படலை, 2வது கடிதமும் கொடுக்கப்படலை. அதாவது அவர் பையன் மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இல்லையா, அது 3ஆம் தேதி கொடுத்ததா சொல்கிறாங்க. அன்னைக்கு அதோட இணைச்சி இது 2ஐயும் கொடுத்ததா சொல்லி டிஐஜி மூர்த்தி சார் சொல்லியிருக்காங்க. இப்போ அது அவ்வளோதான். அது அந்த இடத்துலயே ஒரு குழப்பம் வர்ற மாதிரி இருக்கே. 2ஆம் தேதி இரவு காணாமல் போகிறார் ஜெயக்குமார். மறுநாள் இந்த மாதிரி காணவில்லை என்னுடைய தந்தையே அப்படின்னு மகன் புகார் கொடுக்கிறார். அப்ப அந்த கடிதத்தை இணைத்து கொடுத்தாரா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ அந்த எஸ்பி அவர்கள் சொல்லும் போது, சிலம்பரசன் அவர்கள் சொல்லும் போது, எங்களுக்கு நேரிலோ மின்னஞ்சலிலோ எதுவுமே அனுப்பலை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அப்போ முன்னாடியே இது போச்சா இல்ல ஸ்டேட்மெண்ட் படி? ரெண்டுமே ஒண்ணுதானமா. ஒன்று டிஐஜி சொல்கிறாங்க, அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ தான் அந்த 2 லெட்டர் அதோட இணைத்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கப்படலைங்கிறது அதில் அர்த்தம். 30ஆம் தேதி இருக்குன்னா 30ஆம் தேதி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் எஸ்பியும் சொல்லியிருக்காங்க. இப்போ டிஐஜி சொல்லியிருக்கிறது இது வரைக்கும் தான். அதாவது 2 கடிதமும் கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் கொடுத்தாங்க அப்படின்னு தான். இன்வெஸ்டிகேஷனில் ஃபர்தராக இப்போ போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் என்னாச்சு, சம்பவ இடத்தை பார்வையிட்டதில் என்ன தெரியுது, அந்த சம்பவ இடத்துல பார்வையிட்டதில் இது சூசைடா ஹோமிசைடுங்கிறது மர்டர், இதில் 2க்கு என்ன வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ நம்மளாக தான் சொல்லிக்கிறோம் கைகால் கிட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. கிட்டப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு தெரியாது. ஆனால் அது விசாரணை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை தெரியப்படுத்தணும், காவல்துறை தெரியப்படுத்தணும். இது வரைக்கும் தெரியப்படுத்தலை. இல்லை, அதுக்கான தெரியப்படுத்தாதுக்கு என்ன சார்? இது இந்த மாதிரி கேஸில் அவங்க வச்சுருப்பாங்களா? ஏன்னா இவ்வளோ தகவல் வருதுங்கிறீங்க, அதை மறுக்கவும் இல்லை. அதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் எதையும் தெரியப்படுத்த முடியாது. ஏன்னா உண்மையிலே இது மர்டராக இருந்து அதில் அக்யூஸ் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க அதோட எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால் இன்வெஸ்டிகேஷனில் முதல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணுறாங்கிறதையும் சொல்லுவாங்க. அதை இன்வெஸ்டிகேஷனுங்கிறது டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது மாதிரி முக்கியமான கேஸில் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ இதை சொன்னோம்னா இது லீடு நிறைய இடத்துல இப்போ 4 பேர் பேரில் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் பணம் கொடுக்கணும், என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க லெட்டரில். 2வது லெட்டரில் இந்த பணத்தெல்லாம் வசூல் பண்ணியே ஆகணும், ஆனால் நீங்கள் யாரையும் பழி வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவர் கைப்பட எழுதப்பட்டதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 2வது இவரோட செல்ஃபோன், அதுவும் ஒரு தகவல் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிஸ்ஸிங் தானா, அது டவர் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். கடைசியாக எப்போ ஒர்க் பண்ணுச்சு, எந்த இடத்துல ஒர்க் பண்ணுச்சு, யார் கூடலாம் இவர் பேசியிருக்காரு, யாரெல்லாம் இவர்கிட்ட பேசியிருக்காங்க, இந்த இதில் சொல்லப்பட்ட நபர்கள் பேசியிருக்காங்களா, இந்த மாதிரி புலன் விசாரணையில் அது தொடர்ந்து நடக்கும். எல்லாம் நடந்து கூடிய விரைவில் சொல்லுவாங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் நேற்று நடந்திருக்கு, அந்த ரிப்போர்ட் வரணும். ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இவங்க இன்வெஸ்டிகேஷன் இது வரைக்கும் பண்ணி சாட்சிகளெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அவரோட கூட இருந்தவங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் விசாரித்து இது எந்த லெவலில் போயிட்டு இருக்கு. முதல்ல சீனை பார்த்தது, அதுவும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டுமே கிட்டத்தட்ட ஓரளவு கன்க்ளூஷன் வந்துடும். அப்புறம் ஃபர்தர் எவிடன்ஸு மற்றவங்களெல்லாம் கேட்டு விசாரித்து நிச்சயமாக கரெக்டான முறையில் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கேஸ். முன்னாடி நீங்கள் சொன்ன பழைய கேஸ்லாம் இந்த அளவுக்கு கிடையாது. இப்போ எல்லாம் சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் அதாவது அவங்களே இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மைங்கிறது என்னதுங்கிறது விசாரணையில் தெரியும். நிச்சயமாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படும். தவறு செய்திருந்தால் அவங்களை கைது செய்யப்படுவாங்க. அதாவது இவருக்கு தற்கொலை பண்ணணும், தற்கொலையா கொலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. தற்கொலையாக இருந்தால் தற்கொலையை இவர் செய்கிறதுக்காக தூண்டப்பட்டாரா அப்படின்னா அந்த யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க பேரில் 306 ஐபிசி
அதில் அந்த செக்ஷன் மாற்றப்படும். முதல்ல மேன் மிஸ்ஸிங்கில் எஃப்ஐஆர் போட்டாங்க, இப்போ வந்து 170 வர மாதிரி இருக்குது. இதை வந்து அடுத்தல 306 மாற்றுவாங்க. கொலை செய்யப்பட்டிருந்தால் 302 ஐபிசியில் செக்ஷனை மாற்றி சம்மந்தப்பட்டவங்களை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ணி அது சட்டப்படி என்ன வழி உண்டோ அது முறையில் செய்வாங்க. இல்லை, அதே மாதிரி கடிதம் வெளியாகிறதுலையும் சில தகவல்கள் வருதே சார். இப்போ முதல்ல ஒரு கடிதம் வெளியாகுது, அதற்கு பிறகு ஒரு கடிதம், இதை யார் வெளியிட்ட? இப்போ வந்து காவல்துறை தரப்புலேருந்து இது வெளியானதா? டிஐஜி சார் சொன்னதை நான் சொன்னேன். அதாவது இந்த புகார் கொடுக்கப்படும் போது இந்த கடிதங்களும் இணைத்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அது இந்த 2 கடிதமுமே 2 கடிதமும் இணைத்து கொடுக்கப்பட்டதாக தான் இன்னைக்கு டிஐஜி சார் சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் சொல்லலை. யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தாரை சேர்ந்தவங்களும் சொல்லலை. ஆக இப்போ டிஐஜிங்கிறவங்க வந்து ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய அதிகாரி. அந்த விசாரணை விளையத்தில் அவங்க முன்னாடி நின்று பண்ணுறாங்க, அவங்க லீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கல அப்போ தான் கொடுத்ததா தெரிய வருது. சரி, இந்த கடிதத்துல சொன்ன அந்த விஷயங்கள் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது சார்? நிச்சயமா அது வெரிஃபை பண்ணுவாங்க. 3 நாளா வந்து எங்களுக்கு வந்து வீட்டு வளாகத்துல எல்லாம் வந்து ஆள் நடமாட்டம்லாம் இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்ப இதுல காவல்துறையுடைய செயல்பாடுகள் எந்த இடத்துல விட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறதா, சரியா போயிருக்குன்னு எடுத்துக்கிறது? சிசிடிவி நிச்சயமா இருக்கும். ஆனால் சிசிடிவி ஆஃப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 2 நாட்களாக அணைத்து வைக்க. ஆமா, அதுக்கு முன்னாடி இவருக்கு கடிதம் எழுதினது 30ஆம் தேதி, இவர் காணாமல் போனது 2ஆம் தேதி. சிசிடிவி இப்போ கடைசியாக தான் வேலை செய்யலைங்கிறாங்க. அப்போ 30ஆம் தேதியெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் ஆட்கள்லாம் வந்தா சொல்கிறாங்க. அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க முடியும் இல்லையா, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே இது உண்மைதானா, எந்த அளவுக்கு இதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு எவிடன்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு அதுதான், நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும், அந்த தகவல் உண்மைதானா அப்படிங்கிறது இன்னொரு தகவலை வச்சு அதுவும் இதுவும் கரெக்டாக கோயின்சைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்லை, இறந்ததற்கு பிறகு இப்போ 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது, இதை ஆய்வு செய்யணும், இதெல்லாம் வருது. இதற்கு முன்பே காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருந்தா இவரை காப்பாற்றிருக்கலாமா? அதாவது காவல்துறைக்கு இந்த தகவலை வந்து அவங்க வந்து லெட்டராக எழுதியிருக்காங்க, தப்பு இல்லை. லெட்டராக எழுதுனது தப்பு கிடையாது. ஆனால் இவர் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்குமே அவருக்கு நிச்சயமாக பரிச்சயம் இருக்கும். யாருக்காவது ஃபோனில் தகவல் சொல்லி, சார் எனக்கு இது மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே எஸ்பி என்ன பண்ணியிருப்பாங்க, பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. லெட்டர் கூட இவங்க வீட்டில் கூட வந்து கம்ப்ளைண்ட் வாங்கியிருப்பாங்க. அது சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதை பற்றி தகவல் தெரியலைங்கிற மாதிரி தான் அதிகாரிங்க, காவல்துறை அதிகாரின்னு சொல்கிறாங்க. இதில் உண்மை என்னங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும். நீங்கள் அதில் சொல்லியிருக்கார் இல்லையா, 4 பேர் பணம் கொடுக்கணும் அப்படின்னு, அது தவிர நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுங்க எல்லாரையுமே விசாரிப்பாங்க. அவங்களோட ஃபோன் டவர் லொக்கேஷன், யார்கிட்ட பேசினாங்க, இவர் யார்கிட்ட பேசியிருந்தார், இவங்க சொந்தக்காரங்கள்லாம் யார்கிட்ட பேசினாங்க, எல்லாத்தையுமே விசாரித்து அப்போ ஒரு சமப்பண்ணை, அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ராஜாராம் சார் கிட்ட இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சேவியர் குமார், இவர் சசிகுமார் சொன்னார் இல்லையா, அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன், எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்னுடைய உயிருக்குன்னு சொல்லி, ஆனா எனக்கு அதுக்கான பாதுகாப்பு வரல அப்படின்னாரு. அதற்கு பிறகுதான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அப்ப இங்க இந்த கேப் எப்படி ஃபில் பண்றது? நம்ம ஒரு காவல் அதிகாரிகள், இந்த பாதிக்கப்பட்டவர்கள், இந்த இடத்துல எங்க சிக்கல் வருது? இந்த விஷயத்திலையும் நிர்வாகியோட விஷயத்திலையும் இவர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாங்கிறீங்க, சொல்லாம இருந்திருப்பாரா ஒரு பிரமுகர் அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ இவர் காங்கிரஸ் பிரமுகர் இதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா காவல்துறையிலேருந்து பாதுகாப்பு போட்டுட்டு இருப்பாங்க. காவல்துறைக்கு தெரிஞ்சிருந்துன்னா அவங்க கூட்டு விசாரிச்சிருப்பாங்க. அதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே கட்சிக்காரங்க தான், அந்தன்னு சொல்லப்போனால் அவர் கட்சியை சேர்ந்தவங்க தான். அதனால் நிச்சயமாக விசாரணையை முடுக்கி விட்டுருப்பாங்க. இவர்கிட்ட வந்து பெட்டிஷன் வீட்லேயே கூட போய் வாங்கியிருப்பாங்க, வாங்கி பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது நடக்கலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் தமிழர் கட்சி, அந்த கட்சியில் அவர் இறந்து போனார் இல்லையா, அவர் கொலை பண்ணாங்க இல்லையா, அதில் இவங்க புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத அது காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. விசாரணையில் யார் வந்து அந்த புகாரை வாங்கினாங்க, அதன் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ஏன் நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க அப்படிங்கிறது பேரில் நிச்சயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த விஏஓ மர்டர் ஆச்சு இல்லையா, அதில் கூட அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை, ஓடிட்டாங்க. அவங்க எங்கேயோ கேரளாவில் போய் பதுங்கி இருந்து வந்து மர்டர் பண்ணிட்டாங்க. அதில் அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. இல்லை, அதில் அவர் தகவல் வந்து ரகசியமாக இவர் புகார் கொடுத்த தகவல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு போயிருக்கு. இல்லை, எஃப்ஐஆர் போட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சந்தவங்க அவங்களுக்கு போயிருக்குன்னு சொல்கிறது அது ஒரு தவறு, அது இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை, அது விசாரணைக்கு உட்பட்டது. அப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் அது வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணினா உலகத்தில் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணி அந்த எஃப்ஐஆர் என்ன அப்படிங்கிறத அப்படி படிக்கலாம். யார் புகார் கொடுத்துருக்காங்க, யார் பேரில் கொடுத்துருக்காங்க, எப்போ கொடுத்துருக்காங்க, என்ன கிரைம் நம்பரில் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துடுது. எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவங்க அப்லோட் பண்ணி ஆகணும். அப்படி இருந்தாலும் கூட அந்த இதில் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த மர்டர் நடந்திருக்காது. அந்த விஓ கேஸில் அதில் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணாங்களோ ஏதோ மாற்றினாங்களோ. அதற்கு பிறகு நான் என்ன சொல்றேன், இறந்ததற்கு பிறகு நடவடிக்கை எல்லாம் வேற. ஆனா பாருங்க, வரிசையா எல்லா இடத்துலயும் நாங்க புகார் அளிச்சோம், ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அது சொன்னதுக்கு பிறகு கொலை காவல்துறையில இந்த இடம் தான் என்ன. இல்ல நான் சொல்லுங்க, காவல்துறையில சார் சொன்னபடி 10% கெட்டவங்க இருப்பாங்க. ஆனா காவல்துறையே கெட்டவங்க 90% நல்லவங்க இருக்காங்க. காவல்துறை நடவடிக்கைகளில் சில குளறுபடிகள் இருக்கலாம் சில இடங்களில். அதனால் காவல்துறையே கெட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் ஒரு உயிர் போயிருக்குது, அது சின்ன விஷயம் இல்லை. இப்போ நம்ம பேசுகிற கேஸ்லேயும் ஒரு உயிர் போயிருக்குது. உயிர் வந்து விலை மதிப்பெற்றது. ஆக இந்த மாதிரி விஷயங்களில் தவறு செய்திருந்தால் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்கலைன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விட மாட்டாங்க. பப்ளிக் எல்லாருக்குமே தெரியுது, என்னங்கிறது தெரியுது. இப்போ நடக்காத விஷயங்கள் கூட நடந்ததாக வந்து சொல்லப்படுது. இன்வெஸ்டிகேஷன் வேறு லைன்லாம் பண்ணுறாங்க. எது இருந்தாலும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியே தெரியப்படுத்துவாங்க, இன்னாரை கைது பண்ணியிருக்கோம், இதுக்காக கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதனால் விசாரணை முடிவில் தெரிய வரும். காவல்துறையில் ஸ்ட்ரென்த்து கம்மி, 700 பேருக்கு ஒரு காவலர் தான் இருக்காங்க. இன்றைக்கி 8 கோடி ஜனத்தொகை இருக்குது. 8 கோடிக்கு தகுந்த அளவுக்கு காவல்துறை இல்லை. ரெண்டாவது, அதெல்லாம் நம்ம ஜாஸ்திப்படுத்தணும். இருக்கக்கூடிய காவல்துறை இருக்குன்னு 1,32,000 பேர் இருக்கிறாங்க. இதுலேயே கிட்டத்தட்ட 13,000 பேர் டிஎஸ்பி பட்டாலியன், அவங்க சும்மா இருக்கிறாங்க. அதில் ஒரு பட்டாலியன் வந்து டெல்லி திகார் ஜெயிலில் பந்தோபஸ்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் அதிகப்படுத்தணும். இப்போ போலீஸ் கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கமிஷனில் காவல்துறை எப்படி நவீனப்படுத்தணும், என்னென்ன ஸ்ட்ரென்த்தை கூட்டணும், என்னென்ன அவங்களுக்கு அடுத்தடுத்தால என்னென்ன பண்ணணும், பண்ணி இந்த 8 கோடி மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டிருக்காங்க. அந்த முடிவு எடுக்கப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது.